வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் பிரசன்னா சண்முகநாதன். மனவளக்கலையில் பேராசிரியராக நான் சேவை செஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று நம்முடைய சமூகத்தில் இளைஞர்கள் தடமாறி போய்கொண்டிருக்கிறாங்க. அவங்கள ஒரு சரியான வழியில் கொண்டு செல்வதற்கு ஒரு தனியான ஒரு அமைப்பு, அதாவது மத சார்பற்ற ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. அந்த நிலையில் தான் நமது பெரியோர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் என்ற இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் இன்று பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் நிறைய ஆங்கிலத்தில் உரையாடுகிறார்கள், மற்ற பள்ளிகளுக்கு அனுப்புகிறார்கள். அதனால் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சமுதாயத்தில் உள்ள அந்த அற்புதமான பல விடயங்களை நமது பிள்ளைகள் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் இது யார் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது, அவங்கள நல்வழிப்படுத்துறது யார் என்ற அந்த சிந்தனைகள் உருவானது தான் இந்த பள்ளி. அப்போ இந்த பள்ளியில் நாங்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். நமது கலாச்சாரம், நமது பாரம்பரியம், நமது சித்தர் மரபில் உள்ள பல விடயங்கள் இந்த பள்ளியில் மத சார்பில்லாமல் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த வகையில் இந்த பள்ளி எதிர்கால சமூகத்துக்கு, அதாவது குறிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். இப்போ இதில் என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மனவளக்கலையில் இருக்கோம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு சிறப்பான கல்வி திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் இந்த பள்ளியில் நடக்க போகின்ற இந்த மாணவர்களுக்கான உடற்பயிற்சி தேவைப்படும் போது நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அடுத்து ஒழுக்க பழக்க கல்வி, அதை நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுப்போம். அப்போ இதெல்லாம் அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பள்ளி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் என்ற இந்த பள்ளி. இது எதிர்காலத்தில் சிறப்பாக நடக்கணும். அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. நன்றி. வாழ்க வளமுடன்.